தமிழர், நாம் எல்லாம் தமிழர். நாம் தமிழர் கட்சி, அதாவது யாருக்குண்டா எங்களுக்காக, தமிழர்களுக்காக, அதுவும் தமிழ்நாட்டு தமிழர் இல்லை, உலக தமிழருக்காக, அப்படி ஒரு கட்சி. அந்த சீமான் என்ற ஒரு நபர், அதாவது ஃபோன் எடுத்தா இப்போவும் எடுத்து எல்லா இடம் கதைக்கக்கூடிய ஒரு நபர். அதாவது இங்கே நான் இப்போ இருக்கிற இடத்துலேருந்து ஒருவர் இருக்கிறார், அவர் மில்டங்கஸ்லாம் இருக்கிறார், அவரோட கூட அவர் ஃபோன் எடுத்து கழிச்சு அந்த வாய்ஸை கூட எனக்கு அனுப்பினவர். ஏன்னா அப்படி ஒரு நபர். அவர் இங்கே மட்டுமண்டில்லை, அவர் இலங்கையில் உள்ளவர்களுக்கும் ஆதரவாக இருப்பார், மலேசியாவில் உள்ளவருக்கும் ஆதரவாக இருப்பார். அதே மாதிரி சிங்கப்பூர், மொரிஷியஸ், அது எந்த நாடுன்றாலும், அதாவது நாம் தமிழர்ன்றது நாம் எல்லாரும் தமிழராக இணையத்தான் அந்த நாம் தமிழர் கட்சி. ஸோ அந்த கட்சியை நீங்கள் இருட்டுக்களை போய் ஒரு தலைவனை தேடி, அதாவது திரையில் ஒரு தலைவனை தேடி அவனுக்கு கிடக்கிற எல்லாத்தையும் கிள்ளி கொடுத்துட்டீங்க. அதாவது யாருக்குன்னா நடிகர் விஜய்க்கு அது நீங்கள் கொடுங்க, அது உங்களுக்கு உரிமை, நீங்கள் செய்ய வேணும், உங்களுக்கு அப்படி ஒரு பைத்தியம் அதெல்லாம் நீங்கள் செய்யலாம், அது தப்பில்லை. என்ன நான் அதில் சொல்ல வரேன்டா, இப்போ நாம் தமிழர் கட்சியின் கொள்கை உங்களுக்கு தெரியும். அதாவது ஆண்டா தமிழன் தான் ஆள வேணும், எல்லாரும் வாழலாம், ஆனால் ஆள்றது தமிழனாக இருக்க வேணும் என்று ஒரு கொள்கை. ஸோ அந்த கொள்கை என்றது மற்ற மாநிலங்கள் பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளாது. ஏன்னா மற்ற மாநிலத்திலிருந்து தமிழ்நாட்டில் வாழ்கிற மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் உண்மையை சொன்னால் அது வேறு மாதிரி இப்போ மாறி இருக்கு. இப்போ நாம் தமிழர் கட்சி தோத்தா பிறகுதான் பல 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 மாநிலத்திலேருந்து வீடியோக்கள் வருது, பல மாநிலத்திலேருந்து வீடியோக்கள் வருது, நான் பார்க்கக்கூடிய இருக்கு. ஸோ அந்த வீடியோவில் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தமிழ்நாட்டு மக்கள் அந்த கதை தமிழே அந்த சரியாக கதைக்க மாட்டேன், ஆனால் உண்மையை சொல்ல போனால் அருமையாக கதைக்கிறேன், ஆனால் அந்த தமிழ் லாங்குவேஜ் அந்த வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல கட்சியை தேர்ந்தெடுக்க தெரியாது, நடிகர் விஜயை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறாங்க. அதாவது இந்த ஆடு வளர்க்குற திட்டம், மாடு வளர்க்குற திட்டம் எல்லாம் அது வெளிநாடு முன்னேறின வெளிநாடுகளில் இருக்கிற ஒரு திட்டம். அதை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் உருவாக்க அவர் ஆசைப்பட்டது தப்பில்லை. ஆனால் அதை புரிஞ்சு கொள்ள இங்கே வக்கில்லை தமிழ்நாட்டில். அப்படி கொஞ்சம் நிலை தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்குது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லவரால் எப்படி இந்த நாடு டெவலப் பண்ணுறன்றது தெரியாது என்று, அதாவது கேரளா இந்த பக்கத்து மாநிலங்களிலிருந்து வீடியோக்களை போட்டு தமிழ்நாட்டு மக்களை இப்போ கேவலப்படுத்துகிறாங்க. ஸோ அப்போ இப்போ இதுலேருந்தே நீங்கள் யோசிக்கணும், நல்ல தலைவன் உங்களுக்கு தெரியல, பக்கத்து மாநிலம் கேரளா, அதுவும் தமிழன் தான் ஆளணும்னு சொல்கிற ஒரு தமிழனை பக்கத்து மாநிலத்தில் உள்ள கேரளாக்காரன் ஆதரிக்கிறான், பக்கத்து மாநிலத்தில் வீடியோ போடுறான் நாம் தமிழர் கட்சிக்காக. ஸோ அப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து என்ன செய்றீங்கன்னா, கிள்ளி வாரி கொடுத்து விட்டீர்கள். காங்கிரஸ் கட்சியும் வரப்போகுது இப்போ. அதாவது விஜயின் கொள்கைகள் இப்போ தலைகளாக மாறப்போகுது. இன்னும் அவரை பற்றியான பல வீடியோக்கள் வரப்போகுது, இல்லைன்னு இல்லை, பொறுத்திருந்து பாருங்கள் அவர் என்ன செய்ய போகிறான்றது. அதாவது கடைசியாக நான் ஒன்றை சொல்லிட்டு இந்த வீடியோ விட விரும்புகிறேன். நீங்கள் உங்களோட வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணும் முதல். அடுத்தது ரோட்டில் நீங்கள் குப்பையை நீங்கள் கையில் குப்பை இருக்குன்னா அந்த குப்பையை கொண்டு குப்பை தொட்டிக்க போட தெரியணும். அப்படி நீங்கள் குப்பை தொட்டிக்க போட தெரியாட்டி உங்களுக்கு ஒழுங்கான யார் நல்ல ஒரு தலைவன் என்ற வாக்கை கூட அந்த வாக்கு போட்டிக்க உங்களுக்கு போட தெரியாதுன்னு அர்த்தம். ஸோ முதல் நீங்கள் குப்பை தொட்டிக்க போட்டு பழகுங்க, அதுக்கு பிறகு விளங்கும் யார் நல்ல தலைவர்கள், எப்படி நான் அந்த தலைவனை தேர்ந்தெடுக்கலாம் என்று. அது எப்போ உங்களுக்கு புரிய போதோ எங்களுக்கு தெரியாது. ஸோ புரிந்தா மகிழ்ச்சி, புரியாட்டி தொடர்ந்து முயற்சி. நன்றி, வணக்கம்.